ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நீங்க உங்களை என்கேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க என்கேஜ் பண்ணிக்காம நீங்க சும்மா இருந்தீங்கன்னா பிசாசு உங்களுக்குள்ள பல சிந்தனைகளை கொண்டு வரும். அப்பதான் உங்களுக்கு மொபைல் ஆன்லாம் தோணும், அப்பதான் டிவில ஏதாவது பார்க்கலாம் தோணும், அப்பதான் ஃப்ரெண்ட்ஸோட வித்தியாசமா இருக்க தோணும். நீங்க விளையாடுங்க. நீங்க வந்து நான் சொல்றேன், விளையாட்டு வந்து ஒரு ரூம்ல விளையாடுற விளையாட்டு இல்லப்பா, போன்ல விளையாடுற விளையாட்டு இல்லப்பா, நீ கிரவுண்ட்ல விளையாடு, வெளியில விளையாடுறது விளையாடுறது. அது மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களை நீங்க ஆக்குபைடா வச்சுக்கணும், நீங்க உங்களை பிஸியா வச்சுக்கணும். யாராவது உங்களுக்கு வந்து ஒரு இந்த வயசுல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா உங்களை சரியா நடத்த ஒரு மென்டர். அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். நீ பாட்டுக்கு உன தப்பா நடத்துற யாரையாவது போய் பிடிச்சாத. வெளியில இல்ல, சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்களே நிறைய தப்பா நினைச்சுவாங்க, தப்பா நடத்துவாங்க. நான் என்ன டீப்பா க்ளோஸ் அவங்கள்ட்ட போலனா கூட இப்ப பாருங்க, இந்த சர்ச் இருக்கு அப்படின்னு சொன்னா நான் இன்வால்வ்மெண்டா இருப்பேன், ஒரு முடிவு எடுங்க. எல்லா ஊழியத்துக்கும் வருவேன், எல்லா ஜபத்துக்கும் கலந்துக்குவேன், நான் இந்த சேர் போடுவேன், இல்ல துடைப்பேன், இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவா இருப்பேன். இதுக்குள்ள அந்த ஃபீல்ட் விட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள இல்ல அப்படின்னா ஒரு மியூசிக் தெரியுமா, ஒரு மியூசிக் எடுங்க. ஏதாவது ஒன்று எடுத்து நீங்க பாருங்க, ட்ரம்ஸ்ல பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்கிற நிறைய பேர் எதுல ஆரம்பிச்சாங்க தெரியுமா? சும்மா இந்த இருக்கிற அந்த வீட்ல இருக்கிற பானையில ட்ரம் தட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லெவல்ல ரீச் ஆகி எத்தனை பேர் தெரியுமா? அதனால ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துல உங்களை என்ன பண்ணுங்கன்னா ஆக்குபைடா வைங்க. அதனால தயவு செய்து உங்களுடைய நேரங்களை வேஸ்ட் பண்ணாதபடி நீங்க வந்து எங்கேயாவது போய் என்ன பண்ணுங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சேஃப்டியான நேரம், அது உங்களை பாதுகாப்பா உங்களை வச்சு